ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் அருமையான கோதுமை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். இது சுகர் அண்ட் ஹனி சிரப்பில் இந்த கோதுமை ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ஸ்வீட் ரெசிபிக்கு முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கப் ஜீனி சேர்த்துக்கிறேன், 2 கப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு இதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாகு பதெல்லாம் வர தேவையில்ல. நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஜீரா மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ இந்த சுகர் சிரப்பு லேசாக சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு 4 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு இது நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நாலு ஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது எப்படி ஓரமாக தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூனுக்கு உப்பு, நம்ம மசாலா பொருள் வச்சுருப்போம்ல பட்டை, அந்த பட்டையை பொடி செஞ்சு அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை பொடி சேர்த்து நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு 5 ஸ்பூனுக்கு ஆயில் நல்லா காய்ச்சிருக்கேன். இந்த காய்ச்சி இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்த பட்டை பொடி, உப்பு எல்லாம் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாகவே பிசையணும் இதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை மைதா மாவுலேயும் செய்யலாம் நம்ம, ஆனால் இன்றைக்கி நான் கோதுமை மாவு தான் செஞ்சுருக்கேன். இது நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சப்பாத்தி மாவோடவே கொஞ்சம் கெட்டியாக அதை பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ளார் மாதிரி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே இதில் நம்ம தேய்க்க முடியாது. அதுக்காக இதே நம்ம கீழே இந்த கவுண்டர் டாப்பில் செய்கிற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு கீழே தூவிக்கலாம். தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக தேய்ச்சா போதும். இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி வச்சுட்டு இப்படி வரம்பு இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே வெளில எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் இதே மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது இந்த ஃப்ளார் டிசைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ஃப்ளார் டிசைனுக்கு நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பீஸ் எடுத்துக்கணும். இப்போ ஒன்று எடுத்து இப்படி கையில் வச்சுக்கலாம். ஸ்பூனில் இந்த மாதிரி லைட்டாக ஈரமாக்கிட்டு, நான் தண்ணி தான் தொட்டிருக்கேன், தண்ணி தொட்டு இப்படி லைட்டாக அப்படி வச்சுக்கலாம். இப்படி மடித்து விட்டுக்கணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இதில் பாதி அளவுக்கு மறுபடியும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மேலே வச்சுக்கலாம். இதில் பாதி அளவுக்கு இப்படி நம்ம தண்ணி தொட்டு செய்கிறதுனால நல்லா பிடிச்சிக்கும். இப்போ இந்த மாதிரி 3 சேர்த்து ஒன்றா வச்சாச்சு. இப்போ ட்ரையாக இருக்கிற ஒரு ஸ்பூன் எடுத்து சென்டராக பார்த்து இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ், அதே மாதிரி இந்த பக்கமும் நடுவில் லைட்டாக ஒரு ப்ரெஸ், இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால சென்டர் நல்லா தெரியும் நமக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ளாரை இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிற இது 2ஐயும் ஒன்றா அப்படி மடித்து விட்டுக்கலாம். இது 2ஐயும் ஒன்றா அப்படி மடித்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தொட்டு கூட இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம், பிரியாமல் இருக்கும்.
இது வச்சாச்சு. அடுத்தது இது ரெண்டையும் இப்படி சென்டராக லைட்டாக அப்படி திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே பூ மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட ஃப்ளார் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒன்றா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நாம் இந்த மாதிரி இந்த ஃப்ளார் டிசைனில் இந்த கோதுமை மாவில் இப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்மளுடைய ஃப்ளார்லாம் 4 நாளாக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக இதை பொரிச்சிக்கலாம். இது நடுவில் மாவு 2 இருக்குது இல்லையா, அந்த இடம்லாம் நல்லா வேகணும். அதனால் நல்லா நிதானமான தீயில் வச்சு பொரிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதில் சேர்த்துருக்கிற பட்டைப்பொடியும் நம்ம அந்த ஜீராவில் சேர்த்துருக்கிற அந்த ஹனியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதை மைதா மாவுலேயும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இதில் செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நல்லா சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஃப்ளார் டிசைன் எல்லாத்தையும் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இப்படி நம்ம எடுத்தோம்னா எண்ணெய்லாம் ஃபுல்லாகவே இறங்கிடும். நம்ம அப்படி நேராக வச்சோம்னா அந்த கேப்பில் எண்ணெய்லாம் நிற்கும். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இப்படி ஒரு தட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். அருமையான நம்ம ஃப்ளார்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம அந்த ஸ்வீட் ரெசிபிலாம் பொரிச்சு எடுத்த பிறகு இப்படி ஒரு ஜல்லடை வச்சு இதில் வெள்ளை எள்ளு கொஞ்சம் எடுத்து எண்ணெயில் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா அது வந்து கரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ஜல்லடையில் செஞ்சோம்னா நம்ம டக்குன்னு இப்படி எடுத்துடலாம். நம்ம பொரியும் போது நம்ம கலர் மாறாமல் இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட சுகர் ப்ளஸ் ஹனி சிரப் இருக்குல்ல, அதில் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதில் ஊற வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இந்த சிரப்பில் இருந்து இதை நம்ம வெளியில் எடுத்துருவோம். ஃபுல்லாக வடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட அருமையான ஸ்வீட் ரெசிபி தீபாவளிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருச்சு. நம்ம வழக்கமாக குலோப்ஜாம் தான் ஜீராவில் போட்டு எடுப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் ரெசிபி ஜீராவெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வெள்ளை எள்ளு எடுத்து நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இந்த ஸ்வீட் ரெசிபியில் குங்குமப்பூ 2 சேர்த்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் சுகர் அண்ட் ஹனி சிரப்பில் நம்ம இந்த கோதுமை ஸ்வீட்டை செஞ்சு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி ரெடி. ஏன்னா ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.